தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். ஒரு ஜிடிஎஸ் ஊழியர் அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுக்கான அந்த பதவிகள், உதாரணமாக எம்டிஎஸ், மெயில் கார்டு, போஸ்ட்மேன், போஸ்டல் அசிஸ்டன்ட், சார்ட்டிங் அசிஸ்டன்ட் போன்ற பதவிகளான நிரந்தர பதவிகளிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த பதவிகளிலே அவர்கள் விருப்பமில்லை என அவர்கள் அந்த அப்பாயின்மெண்ட்டினை அவர்கள் நிராகரித்தால், அவர் ஏற்கனவே இருந்த அந்த ஒரிஜினல் போஸ்டே அவர்களுக்கு அந்த ஜிடிஎஸ் பதவியிலே அவர்களை மீண்டும் பணியமர்த்திட முடியுமா என்கின்ற கேள்வியானது பல மாநிலங்களிலே எழுப்பப்படுகிறது. இது குறித்து பல மாநிலங்களிலே அவர்கள் மீண்டும் அந்த பழைய பதவியிலே அமர்வதற்கான அந்த வேண்டுகோளை பரிசீலனை செய்யாமல் நிராகரிக்கப்பட்டு வருகிறது. அது சரியல்ல. அதற்கு மாறாக யாரெல்லாம் தன்னுடைய பதவி உயர்வினை, அதாவது தபால்காரர், எம்டிஎஸ், மெயில் கார்டு, பிஏஎஸ்ஏ போன்ற பதவிகளை எல்லாம் வேண்டாம் என விருப்பத்தினை அவர்கள் ரத்து செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் மீண்டும் ஏற்கனவே அவர்கள் பார்த்திருந்த அந்த ஜிடிஎஸ் பதவிகளிலே மீண்டும் உடனடியாக பணி அமர்த்துவதற்கு கண்டிப்பாக பரிசீலித்திட வேண்டும் என்கின்ற ஒரு விளக்க ஆணையானது 25/4/2025 தரப்பட்டிருக்கிறது. மிகச் சரியான ஆணை. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆணையாக இருந்தாலும் கூட இதில் மிக தெளிவாக அந்த பழைய ஜிடிஎஸ் பதவிகளை அளிக்கப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருப்பதனால் இது ஒரு முக்கியமான ஆணையாக கருதப்படுகிறது என்று கூறி முடிக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.